இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் 2026 தேர்தல் ஒரு மிகப்பெரிய இவிஎம் மேனிப்புலேட்டட் எலெக்ஷனாக தான் இருக்க போகிறது. அப்படியா? ஆமாம், தமிழகத்தில் முதல் முறையாக இவிஎம் மேனிப்புலேஷன் நடக்கப் போகிறது. நடப்பதற்கான ஒரு 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 பெர்செப்ஷன் கிரியேஷன் தான் அமித்ஷாவுடைய அடிக்கடி விசிட். அமித்ஷாவுடைய ஃபோக்கஸ் வெஸ்ட் பெங்கால் எப்படி ஒரிசாவை அவர்கள் இவிஎம் மூலமாக வென்றெடுத்தார்களோ, எப்படி மகாராஷ்டிராவை அவர்கள் இவிஎம் மூலமாக எலெக்ஷன் கமிஷன் மூலமாக வென்றெடுத்தார்களோ, எப்படி ஹரியானாவை அவர்கள் தக்க வைத்தார்களோ இவிஎம் மூலமாக எலெக்ஷன் கமிஷன் மூலம் தக்க வைத்தார்களோ, அந்த எக்ஸசைஸ் தமிழகத்தில் நடக்க போகிறது. இந்த பீகார் எலெக்ஷன்ல கூட இப்போ பீகார் எலெக்ஷன்ல இப்போ அந்த ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏங்க ஒரு பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் வந்துச்சுன்னா பதில் சொல்ல வேண்டியது யாரு? யாருடைய கடமை? எலெக்ஷன் கமிஷனுடைய கடமை. எலெக்ஷன் கமிஷன் சொல்ல மாட்டேன்றான். அதை கேள்வி கேட்கறது சுப்ரீம் கோர்ட் ரெடியா இல்லை. ரிசல்ட் சொன்னதுதான். அடுத்த 5 வருஷத்துக்கு அவன் தான் ஆட்சி அப்படின்னா இங்க எங்க ஜனநாயகம் இருக்கிறது?